அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. இதுல யூனிட் 9 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அந்த யூனிட் 9ல இருந்து சில முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசின் டிஜிட்டல் வகுப்பறை திட்டத்தின் பாடத்திட்டத்தினை பற்றி முழுமையாக விவரித்து பிரத்யேகமாக ஒளிபரப்பிய தொலைக்காட்சி ஊடகத்தின் பெயர் என்ன? இது எல்லாருக்குமே தெரியும், கல்வி தொலைக்காட்சி. அப்ப கல்வி தொலைக்காட்சி பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கவர்னன்ஸ் இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதனால கல்வி தொலைக்காட்சினா என்னங்களா? ஸோ அது கல்வி தொலைக்காட்சி இப்ப நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? நீங்க கல்வி தொலைக்காட்சியோடைய அடுத்த கட்டம் யூடியூப்ல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ கல்வி தொலைக்காட்சி சம்பந்தமாக ஆப் இருக்கு. ஸோ அப்ப அந்த கல்வி தொலைக்காட்சிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு லான்ச் செஞ்ச ஒரு ஸ்கீம் இது. ஓகேங்களா? இது எப்ப லான்ச் செஞ்சிருக்காங்க? ஆக்சுவலா இந்த கல்வி தொலைக்காட்சிங்கிறது எஜுகேஷனல் டிவி பை தமிழ்நாடு கவர்மெண்ட். இது தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஒரு இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு. 2019 ஆகஸ்ட் 26 இந்த கல்வி தொலைக்காட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எந்த முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களான்னு தெரியல. ஆனா எழுதிக்கோங்க, திரு பழனிசாமி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போதுதான் இது தொடங்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அனைத்து விதமான போட்டித் தேர்வுகள் மற்றும் என்ன சொல்ல ஸ்கூல் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதெல்லாம் இதுல தொலைக்காட்சியில வருது. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் பிளேசஸ். ஓகேங்களா? ஸோ இப்ப பாரதிதாசன், பாரதியார், அழகப்பா, பெரியார் பல்கலைக்கழகம். இப்ப இந்த யூனிவர்சிட்டிஸ் பத்தின கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்கறாங்க. அதுவும் குறிப்பா இந்த என்ன சொல்ல ஜஸ்டிஸ் இயக்கம் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட பல்கலைக்கழகம் பத்தி கேள்விகள் அடிக்கடி வருது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா, பாரதிதாசன் திருச்சி, பாரதியார்னு சொன்னா கோயம்புத்தூர், அழகப்பா காரைக்குடி, பெரியார் சேலம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரைட். இப்ப பாரதிதாசன்னா திருச்சி, அழகப்பானா காரைக்குடி, சேலம், கோயம்புத்தூர். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை பத்தி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. Which among the following mobile-based app introduced specifically for 2019 general election? 2019 முடிஞ்சு இப்ப ரீசெண்டா 2024 ஒரு எலெக்ஷன் வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப் கொண்டு வந்திருக்காங்கன்னா, சி விகில், சுபிதா, ஓட்டர் ஹெல்ப்லைன், பிடபிள்யூடி, இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ். அடுத்த கேள்வி பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ரிகார்டிங் கேலோ இந்தியா மொபைல் ஆப். அதாவது கேலோ இந்தியா அப்படின்னு சொல்லும் போது இது விளையாடு இந்தியா அப்படின்னு சொல்லலாம். கேலோ இந்தியா கைபேசி செயலி குறித்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இது நாகாலாந்தில் நடைபெற்ற இளையோர் நாடாளுமன்ற விழாவில் தொடங்கி வைக்கப்பட்டது. இச்செயலியானது இந்திய விளையாட்டு மேம்பாட்டு வாரியத்தினால் ஊக்குவிக்கப்பட்டதாகும். ஸோ இதுல எது ரைட் அப்படின்னு கேட்டா நாகாலாந்து வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட். ஸோ அப்ப பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க. Which of the following authority introduced e-challan app? e-challan அப்படின்னு ஒரு செயலியினை ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு கேக்குறாங்க. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து ஆணையம், இந்திய ரயில்வே ஆணையம், இந்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவே, அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம். இது கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டா இந்த இ-சலான் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாநில போக்குவரத்து ஆணையம். ஸ்டார் 2.0 நிறைய தடவை கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. ஸ்டார் 2.0 அப்படிங்கிறது பதிவுத்துறைக்காக இருக்கக்கூடியது. பதிவுத்துறை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடியது. Which state introduced DigiCorp mobile app? தமிழ்நாடு. Which of the following services are provided in நம்ம சென்னை மொபைல் ஆப்? நம்ம சென்னை மொபைல் ஆப் அப்படிங்கிறாங்க. நம்ம சென்னை மொபைல் ஆப்ல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கலெக்ஷன் இருக்கு, பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், ட்ரேடு லைசன்ஸ் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா வரும். ஸோ அதனால ஆல் தி அபவ். Which of the following is nodal agency for the implementation of GIS
GIS ஃபார் என்டையர் தமிழ்நாடு. GISனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதுதான் ஜிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, நோடல் ஏஜென்சி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி, தமிழ்நாடு மின்னாளுகை நிறுவனம் தான் வரும். ஓகேங்களா? இந்த வார்த்தையை பார்த்துட்டு, அதாவது புவிசார் தகவல் முறையின்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜிஸ்னா ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அப்ப டிஎன்ஜிஸ் அப்படின்னு நினைச்சுக்கீங்க, அது இல்ல, தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்தது பாருங்க, நம்பிக்கை இணையம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா என்ன? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பா, 2024 இப்போ கூட இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இந்த நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறது பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா. ஸோ அது அந்த டெக்னாலஜி தான் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்தது பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ்? இந்த மின் ஆளுகையுடைய நன்மைகள் என்னென்ன? மின் ஆளுகையின் நன்மைகள் என்னென்ன? ஓகேங்களா? சிறந்த சேவை வழங்கல், குடிமக்கள் அதிகாரம், குறைவான ஊழல் இருக்கும், அதிக வசதி இருக்கும். ஆமா, வீட்டுல இருந்தே உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப கவர்னன்ஸ் சொன்னா ஒரு பொதுவா தமிழ்நாடுன்னு எடுத்துக்க வேண்டாம். இப்ப ஆதார்ல வந்து சம் கரெக்ஷன்ஸ் பண்ணணும், அதுக்கு செப்டம்பர் 14 தான் லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாமும் செப்டம்பர் 14. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்ன பண்ணலாம், வீட்டில இருந்தே நம்ம நெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் போதும், ஆதாரை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வசதி, இதுக்கு வந்து 50 ரூபா 100 ரூபா அப்படிலாம் கொடுக்க தேவையில்லை, ஊழல் இல்லை. ஓகேங்களா? குடிமக்களுக்கான அதிகாரம் இருக்கும், சிறந்த சேவை வந்து இருக்கும். ரைட், டிஜிட்டலைஸ் செய்யறதுனால இதெல்லாம் நன்மைகள் உண்டு. சரி, கன்சிடர் த ஃபாலோயிங் ரிகார்டிங்ஸ் தமிழ்நாடு. தமிழ்நாடு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 2 இது கொடுத்துருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் மொத்த உரிமை கோரல்களின் அடிப்படையில் தமிழகம் 4வது இடத்தில் இருக்கு, 4th பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அடுத்தது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழகம் 7வது இடத்தில் உள்ளது. பழைய டேட்டா தான் இருந்தாலும் ரெண்டுமே ரைட், அதனால ஆப்ஷன் சி. ஓல்டு டேட்டா இருந்தாலும் ரைட் தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which ministry launched a spatial planning application called Gram Manchitra? கிராம மஞ்சித்ரா என்ற இடஞ்சார்ந்த திட்டமிடல் விண்ணப்பத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க கிராமம்னு வந்துருச்சு. ஸோ அப்ப புசுக்குன்னு ரூரல்னு போட்டுறக்கூடாது. நோ, இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ், அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. ரைட், சரி, அடுத்த கேள்வி பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஆப்ஷன் நான் அடுத்து காமிக்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இந்த சட்டம் பாருங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படிங்கிறது 2000 கொண்டு வந்திருக்காங்க. 2000 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த மினிஸ்ட்ரி வந்து 1999 கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, இது வந்து 2002 கொண்டு வரப்பட்டது. நேஷனல் கவர்னன்ஸ் பிளான்ஸ் 2006 கொண்டு வரப்பட்டது. ஓகே, சோ அப்ப ஈஸி தான். இப்படி பார்த்தா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி. Which of the following organization was formed to execute the Bharat Net project in Tamil Nadu? பாரத் நெட் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டா அந்த திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன், தமிழ்நாடு கண்ணாடி நாரிலை வலையமைப்பு நிறுவனம். சரி, இப்ப இங்க இது வந்து ரிப்பீட் கொஸ்டின் தானா, இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? பின்வருவனவற்றில் எது தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகம் அல்ல? நாட் மேஜர் போர்ட் அப்படின்னு கேக்குறாங்க. சென்னை, நல்லா கவனிங்க, இது வந்து துறைமுகம் பற்றி சொல்றாங்க. சென்னை, காமராஜர், வாவு சிதம்பரனார், அதாவது தூத்துக்குடி. இது தூத்துக்குடி, எண்ணூறு, சென்னை, அதுதான் கொடுத்துருக்காங்க. இதுல வராததுன்னு பார்த்தா கன்னியாகுமரி துறைமுகம். நாகப்பட்டினம் துறைமுகம் வந்து இன்டர்மீடியட் போர்ட்டா இருக்கு. எக்ஸ்ட்ரா தகவல் எழுதிக்கோங்க. பயனுள்ள சமூக மேலாண்மை என்ற பிரிவின் கீழ் மாவட்ட அளவிலான பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம், அதாவது பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் இந்த திட்டம் விருது பெற்ற மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2020 வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. ஓகேங்களா? 2020 அந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை வரும். சரியா? அடுத்தது
ஸ்வச் பாரத் யாத்திரையின் கீழ் பின்வரும் நகரங்களில் எதற்கு சிறந்த நகரத்துக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு? இந்த ஸ்வச் பாரத் யாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இது பார்த்துக்கோங்க, ஸ்வச் பாரத் யாத்ரா இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். இது வந்து எல்லாமே இந்த என்ன சொல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அவார்ட்ஸ் அண்டர் ஸ்வச் பாரத் அப்படின்னே வந்து ஒரு மிக முக்கியமான டாபிக். இது கீழே வந்து FSSAI தான் இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ 2019 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெஸ்ட் ஸ்டேட்டா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டின் வச்சிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ஸ்வச் பாரத் யாத்ரா அந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. மதுரையும் சிவகாசியும் வந்து இதுல பெஸ்ட் மாவட்டம். மதுரை சிவகாசி பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஈட் ரைட் இந்தியா இனிஷியேட்டிவும் வந்து உள்ளக்குள்ள இருக்கு. ஸ்வச் பாரத் யாத்ரா வந்து 100 நாள் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த பெஸ்ட் ஸ்டேட் ஹேவிங் பாப்புலேஷன் லெஸ் தென் 3 crore அப்படின்னு ஒரு கேட்டகரியில பஞ்சாப், கோவா, டெல்லி வந்து கேட்டகரியில வருது. அபவுட் 3 crores அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல தமிழ்நாடு இந்த மாதிரி இதெல்லாம் உள்ளக்குள்ள வந்துடும். ஸ்பெஷல் அவார்ட்ஸ் வந்து ஜம்மு காஷ்மீர், மேகாலயா, உத்தரகண்ட் இந்த மாநிலங்களுக்கும் வந்து வழங்கி இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த கேட்டகிரி இப்ப 2024 இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா 2023, 24 அந்த டயத்துல எல்லாம் இல்ல. ஓகேங்களா? ஸோ 2024 கிடையாது. ஸோ அப்ப இந்த கொஸ்டின் வந்து அவுடேட்டட். பட் சப்போஸ் கேட்டாங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் கேட்டாங்கன்னா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால வச்சிருக்கேன். ஸோ அப்போ 1 and 3 வரும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ரிகார்ட்ஸ் நாரி சக்தி அவார்டு. நாரி அப்படின்னாலே வந்து அது பெண்கள், நரி சக்தி விருதுகள் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1991 கொண்டு வந்திருக்காங்க. அவார்ட் given by மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த மினிஸ்ட்ரி வராது. ஓகேங்களா? ஸோ நாரி சக்தி விருது யார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? இந்த பெண்கள் சம்பந்தமாக, அதே மாதிரி வந்து ஒரு சிறுபான்மையினர் சம்பந்தமாக கொஸ்டின் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிச்சயமா அதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து 2024 வந்து நாரி சக்தி புரஸ்கா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து அதாவது இந்த குறிப்பிட்டது 8 மார்ச் 2024, அதாவது இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டா வந்து இருக்கும். ஒரு பிரைசிங் அவார்டு வந்து விமென்ஸ் டே அப்ப கொடுத்துருப்பாங்க. எவல்யூஷன் சிக்னிபிகன்ஸ் அண்ட் விமன் எம்பவரிங் விமன், இதுதான் வந்து இதனுடைய இந்த வருஷத்துக்கான தாரக மந்திரம். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அவங்க தான் இதை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? யார் கொடுக்குறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஹெல்த் வராது. ஓகே, சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதனால 1 only ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபுல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which among the following is incorrect regarding maternal mortality rate of தமிழ்நாடு? ஓகே, இந்த அதாவது இந்த பிறக்கும் போது இறப்பு விகிதம். ஓகேங்களா? தாய்மை இறப்பு விகிதம்னு சொல்லுவாங்க. இத கர்ப்பிணி பெண்கள் டெலிவரி டயத்துல இறக்குறது, அதுதான் MMR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கான சில தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை பத்தின டீடைல்ஸ் சொல்லலாமா? சரி, இப்ப ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஹெமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எழுதிக்கோங்க. ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா படி 2023-24 இந்த டேட்டா விட்டுருங்க. 2023-24 இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 45.5%. ஓகேங்களா? 1 lakhக்கு 45.5. ஓகேங்களா? அப்படின்னு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து 2022-23க்கு அது அதிகமாக இருந்திருக்கு. 52.2 இருந்தது.
இப்ப 45.5 மாறி இருக்கு, குறைஞ்சிருக்கு. ஈவன் கோவிட் டயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ். அப்ப வந்து 90 per 1 lakh அப்படின்னு இருக்கு. அதாவது 1,00,000 பேர் இறக்குறாங்கப்பா. 2021-22ல 1,00,000 தாய்மார்களுக்கு 90 தாய்மார்கள் இறந்தார்கள். 2022-23ல 1,52.2 தாய்மார்கள் இறந்திருக்கிறாங்க. அந்த பெர்சன்டேஜ் வைஸ் அப்படிதான் கொடுப்பாங்க. பெர் 1 lakh லைவ் பர்த் அப்படின்னு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால ரைட்டா. ஸோ அதுவும் குறிப்பா அந்த கொரோனா டயத்துல செகண்ட் வேவ் இருக்கும்போது தான் இவ்வளவு இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் வேவ்ல கூட இல்ல. ஓகேயா. ஸோ 2023-24ல 45.5 பெர் 1 lakh லைவ் பர்த்ஸ். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்டு ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுவும் ஜீரோ மெட்டர்னல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில மாவட்டங்கள் வாங்கியிருக்கு. ஓகேங்களா. ஜீரோ மெட்டர்னல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹெல்த் யூனிட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. அது வந்து மார்ச் 2024 படி வந்து விருதுநகர்ல வந்து யாருமே இறக்கலையாம். எல்லாருமே கிட்டத்தட்ட 8,000 டெலிவரி நடந்திருக்கு. 8,000 பேரும் நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. ஸோ அப்ப விருதுநகர் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப இந்த தகவல் பாருங்க. இந்த தகவல் எல்லாமே பழைய டேட்டாங்கிறதுனால நான் வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நான் ஸ்கிப் பண்றேன். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் வந்து பழைய டேட்டாங்கிறதுனால நான் வந்து ஸ்கிப் பண்றேன். அதுலயும் ரொம்ப முக்கியமானது, ஸ்டில் தமிழ்நாடு லேக்ஸ் பிஹைண்ட் நேஷனல் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இன்றும் தமிழகம் தேசிய சராசரியை விட பின்தங்கியே இருக்கிறது. இல்ல, நேஷனல் ஆவரேஜை விட நம்ம வந்து ரொம்ப ஃபார்வர்ட் அஹெடா இருக்கோம், முன்னோக்கி வந்து இருக்கிறோம். மற்ற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் எம்எம்ஆர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்கு அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேயா. ஸோ இது வந்து ஸ்டேட் டைரக்டரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அவங்களும் பிரிவென்டிவ் மெடிசின் வித் சிங்கப்பூர் ஹெல்த் சர்வீஸ் அண்ட் சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் இவங்க இணைந்து தான் வந்து சர்வே இந்த சில விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்எம்ஆர் கீழ முன்னெடுக்கையை வந்து எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்ப எம்எம்ஆர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டே வந்து குரூப் 2 மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகே. அடுத்த கேள்விக்கு பாருங்க. Which temple was awarded such iconic places in Tamil Nadu? இதுவும் பழைய டேட்டா தான். இதோட ஆன்சர் வந்து மீனாட்சி டெம்பிள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். such iconic places, இது வந்து ஒரு காலத்துல நல்ல ரீச் வந்து இருந்துச்சு. ஐகானிக் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போது வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய வந்து இது பண்ணிட்டாங்க. சரி, இப்ப இது சம்பந்தமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா விகாஸ்பீடியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல ஃபுல் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ 2024 டேட்டா நீங்க எடுத்தீங்கன்னா சிஎஸ்டி சத்ரபதி சிவாஜி டெர்மினல் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, ஸ்வச் ஐகானிக் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்டி டெர்மினல் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆஜ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அங்க வந்து ஒரு தர்கா, ஆஜ்மீர் ஷாரிஃப் தர்கா. தமிழ்நாட்டுல மீனாட்சி அம்மன் கோயில் 5th பிளேஸ் வருது. ஓகேங்களா. இந்தியா லெவல்ல 5th பிளேஸ் வந்து வருது தமிழ்நாடு 2016 அனௌன்ஸ்மெண்ட் படி. திருப்பதி கோயில் வந்து 9வது இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதனுடைய phase 1, phase 2, phase 3, phase 4 வரைக்கும் இருக்குப்பா. ஸோ phase 4ல வந்து இருந்த முக்கியமானதுன்னு பார்த்தா சாஞ்சி ஸ்தூபா, அதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து phase 3ல ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு ஓரியன்டானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவும் இல்லை. பட் ஆனா வந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் தர்மசாஸ்தா டெம்பிள் கேரளா, அது வந்து phase 3ல இருக்கு. phase 2லயும் தமிழ்நாடு ஓரியன்டா எதுவுமே இல்லை. ஸோ ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரே கோயில்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான். ஸோ அதனால இந்த டேட்டாவை வந்து மிஸ் பண்ணாம நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 22வது கேள்வி பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ரிகார்டிங் CER அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் ஹையர் எஜுகேஷன். அதாவது இந்த உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை விகிதம், இது வந்து நம்ம தமிழ்நாடு தான் வந்து டாப். ஓகே. ஸோ இது வந்து GR ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா 2024. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன், AIS, ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன், AISHE. இது வந்து 2021-22 ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் ரேஷியோ வந்து தமிழ்நாடு தான் டாப். ஓகேங்களா. ஸோ குறிப்பா வந்து ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்
அதாவது ஏஐசிடி அவங்க கூறிய கூற்றின்படி பார்த்தா கூட 50% ஆஃப் ஜிஆர்இ வந்து 2035 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 2021-22 ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா 4.33 கோடி தான் மக்கள் தொகை. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோல 4.33 crore தான். ஓகே, சோ இப்படிதான் வந்து இருக்கு. 2024 டேட்டாவே இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. 18 இருந்து 23 வருடத்துக்குள்ள, அதாவது வயது அடிப்படையில 18 to 23 ஏஜுக்குள்ள பாத்தீங்கன்னா 28.4% இருக்கிறாங்க. ஓகேங்களா, 28.4% இப்போதைக்கு நம்ம இருக்கிறோம். அப்ப 20 மே 2024 ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா 2021 to 22 ரிப்போர்ட் வந்து 2024 ஜனவரியில ரிலீஸ் பண்ணி அது வந்து மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கு. ஓகே, சோ இதன் கீழே வந்து ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 4.33 crores வந்து 2021 to 22, 4.14 ரேஷியோ வந்து 2022, அதாவது 2020 இருந்து 21. அதே நேரத்துல 2014 to 15 பாத்தீங்கன்னா 3.42 கோடி தான் வந்து இருந்திருக்காங்க. இது எல்லாமே இப்ப கரண்ட் டேட்டா தான் சொல்றேன். அதாவது கரண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு 2021-22 சொல்றீங்களே சார்னு கேட்காதீங்க. 2024 ஜனவரியில ரிலீஸ் செய்யப்பட்ட டேட்டாவே 2021 இருந்து 22 டேட்டாவை தான் ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதன் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பிஏ ஆர்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் அண்டர் கிராஜுவேட்ல பிஏ ஆர்ட்ஸ் வந்து 34.2% மக்கள் வந்து என்ரோல் பண்றாங்கன்னா, சயின்ஸ் வந்து 14.8%, காமர்ஸ் வந்து 13.3%, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா 11.8% என்ரோல் பண்ணிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் லெவல் அதுவும் வந்து சோசியல் சயின்ஸ்ல, அதாவது பிஎஸ்டி வந்து சோசியல் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10.8 லட்சம் மாணவர்கள் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்துதான் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. பிஎஸ்டி லெவலே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சோ இப்ப இதன் அடிப்படையில தமிழ்நாடு வந்து எல்லாத்துலயுமே டாப் நம்ம தான். ஏன்னா தமிழ்நாடு வந்து டாப் லெவல்ல வந்து இருக்கிறோம். ஓகே, சோ இதுக்கும் வந்து சம் பிளாக் செயின் டெக்னாலஜி இதெல்லாம் பேஸ் பண்ணி எல்லாம் சம் சர்வே வந்து எடுத்திருக்காங்க. இந்தியா ஸ்கில் ரிப்போர்ட் 2024 இதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 60 இருந்து 73% வந்து டிமாண்ட் சப்ளை கேப் வந்து ஈவன் இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட், டெவாப்ஸ் இன்ஜினியரிங் இதுல எல்லாம் வந்து நம்ம தான் வந்து என்ன சொல்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோமா. அதாவது எல்லாத்துக்குமே இன்ஜினியரிங்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதி செய்யறோம், மற்ற மாநிலத்துக்கும் சரி மற்ற எல்லா இடத்துக்கும் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்தியா அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு இதுல வந்து டாப் லெவல்ல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாப். ஓகேங்களா, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் அன்ஈவன் அக்ராஸ் டிஃபரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ அதுல டெல்லி டாப்ல இருக்கு. 2வது பொசிஷன்ல தமிழ்நாடு. டெல்லி வந்து மாநிலத்துக்கு கீழே வராது, அது என்சிஆர் கீழே இருக்கும். 3வது பொசிஷன்ல வந்து மகாராஷ்டிரா வந்து இருக்கு. ஓகே, சோ இப்ப எழுதிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நம்ம டாப்ல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்க த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல த ஹைப்பர் பொலிட்டிசியேஷன் ஆஃப் இந்தியன் ஹையர் எஜுகேஷன் ஒரு தலைப்பு வந்துச்சு. அந்த தலைப்புல இருந்து தான் நான் இப்ப சொன்னேன், சில தகவல் கொடுத்துருக்கேன். இது மெயின்ஸ்லயும் கேட்க வாய்ப்புகள் உண்டு, ஸோ எழுதிக்கோங்க. ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஐஐடி, ஐஐஎம் இதுவும் வந்து நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அதன்படி வந்து QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் ஃபார் ஏசியா 2024 அவங்களும் சில விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்க வந்து நெட்ல இருந்து சர்ச் பண்ணிக்கோங்க ஃபார் மெயின்ஸ் லெவல்ல. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பழைய டேட்டா இதை ரிலீஸ் பண்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் AISHE இவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். இதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா டாப் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்தியா வந்து டாப் 3 இல்ல டாப் 1. ஓகேங்களா, அப்போ 1 ஒன்லி தான் ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாப் 2. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் டெல்லி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இந்த பொசிஷன்ல வரும். இதுல லார்ஜஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சில மேஜர் ஸ்டேட் அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வருவோம். ஓகேங்களா, நம்ம டாப் பெர்ஃபார்மர் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரி, அடுத்த டேட்டா பாருங்க. SKOCH குட் கவர்னன்ஸ் அவார்டு இன் தமிழ்நாடு யாருக்கு போயிருக்கு? ஸ்கோச் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. SKOCH ஸ்கோச் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 இது வந்து எப்படி வந்து நோபல் விருது சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. REC அப்படின்னு ஒரு லிமிடெட்.
ஓகேயா, மகாரத்னா அப்படிங்கிறது கீழே வர்றாங்க. இவங்க தான் இப்ப இந்த ஸ்கோச் அவார்டு வாங்கின ஒரு கம்பெனி, பெஸ்ட் கம்பெனி ரினியூவபிள் எனர்ஜி பினான்சிங் கேட்டகரியில வர்றாங்க. நீங்க பிஐபி டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா கூட அது வந்து கொடுத்துருப்பாங்க 2024 உடைய இது. ஓகேங்களா, நான் இங்க வந்து சொல்றது 2019 ஒரு டேட்டா வந்து இருந்திருக்கு. அதுல அதன் அடிப்படையில சென்னை கிரேட்டர் சென்னை போலீஸ் வந்து இதுக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து அந்த ஸ்கோச் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எடுத்து பாருங்க, உங்களுக்கு நிறைய தகவல் வந்து கிடைக்கும். ஸ்கோச் இஎஸ்ஜி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து இருக்கும். கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இஎஸ்ஜினா என்ன அப்படின்னு கேட்டா என்விரான்மெண்ட், சயின்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, என்விரான்மெண்ட், சோசியல் அண்ட் கவர்னன்ஸ். ஓகேங்களா, சுற்றுப்புற சூழல், சமூகம் மற்றும் நல்லாளுகை, இதன் அடிப்படையில எல்லாம் வந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க. 2047 அப்படின்னு ஒரு டெடிகேஷன் டு இந்தியா 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் அவார்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஸ்கோச் குரூப் வந்து ஒரு திங்க் டேங்க் குரூப். 1997 இருந்து செயல்பட்டு வருது. இது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் பேஸ் பண்ணி இவங்க வந்து சம் அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இது இந்த ஸ்கோச் வந்து அவார்ட்ல ஆர்இசி லிமிடெட் வந்து பெஸ்ட் இஎஸ்ஜி அவார்டு வாங்கியிருக்கிறாங்கன்னு எழுதிக்கோங்க. இந்த தடவை கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரைட், சரி சார், இப்ப தமிழ்நாடுல வந்து 2024 ஆண்டு எந்த அமைப்பு வந்து இந்த விருது வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ரைட், ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. டான்ஜெட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, டிஏஎன் டான்ஜெட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது டிஎன்இபி நீங்க வந்து பே பண்ணும்போது டான்ஜெட்கோ அந்த வெப்சைட் வழியா தான் போய் பே பண்றது எல்லாமே நடந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அமைப்புக்கு தான் 2024 ஆண்டுக்கான ஸ்கோச் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2019 இது கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப வந்து டான்ஜெட்கோன்னு எழுதிக்கோங்க. இங்க வந்து மின்சார வாரியம்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதுவும் நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஆனா இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தது 2019, அதனால. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் இது வந்து ரிலீஸ் பண்றது யாரு? ஓகே, எஸ்டிஜி. இதுல இருந்து போன தடவை நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த தடவையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் நீங்க 10th புக்லயும் நீங்க பார்க்கலாம். எஸ்டிஜி கோல் என்னென்ன கோல் இருக்கு, அந்த கோல் லிஸ்ட், இது எல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய ஒன்று. மொத்தம் 17 கோல் வந்து இதுக்குள்ள இருக்கும். 17 இலக்குகள் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இது யுனைடெட் நேஷன் சொல்லுவாங்கல்ல, யுஎன்ஓ, அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. யுனைடெட் நேஷன்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ், எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ், அவங்க தான் இது வெளியிடுறது. ரைட்டா, மொத்தம் 17 கோல் இருக்கும். அந்த 17 கோலுமே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1992 ஜூன் மாசத்துல இருந்து ரியோ டி ஜெனீரியோல ஒரு சில விஷயங்கள் முன்னேற்பாடு பண்ணாங்க, அஜெண்டா 21ன்னு சொல்லிட்டு. ஸோ இதனை தொடர்ந்து தான் வந்து மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு 2015 கொண்டு வந்தாங்க. அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2002 சவுத் ஆப்பிரிக்காவில் கொண்டு வந்தது. அதன் பிறகு ரியோ +20 அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசம் 2012 சில விஷயங்கள் முன்னேற்பாடு பண்ணாங்க. அதுலதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரியோ +20 அப்படின்னு சொல்லிட்டு த ஃபியூச்சர் வி வாண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில தான் 2030 வரைக்கும், நல்லா கவனிங்க, இந்த எஸ்டிஜி வந்து 2030 வரைக்கும் இருக்கும், 2030 வரைக்கும். ஓகேங்களா, அதுதான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. 17 கோல் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து செப்டம்பர் 2015 கொண்டு வந்தது. அடுத்த 15 வருடத்திற்கு என்று 2015 ஆண்டு முதல் கொண்டு வரப்பட்டிருக்கு. பாரிஸ் அக்ரிமெண்ட் டிசம்பர் 2015 ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் நியூயார்க் செப்டம்பர் 2015 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட், சரி, இப்ப இந்தியாவில் யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா நிதி ஆயோக். இந்தியாவில் ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னு கேட்டா நிதி ஆயோக். ஓகேங்களா, அதாவது எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2024 இதை ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னு கேட்டா நிதி ஆயோக்னு எழுதிக்கோங்க. ஸோ பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இந்த டீடைல்ஸ் வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல வந்து 2023 to 2024 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இதுல வந்து ரன்னர், போர் ரன்னர், இந்த மாதிரி சில பட்டியல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, எஸ்டிஜி இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க.
ஸோ முடிஞ்சா அதை வந்து கூகுள் பண்ணி பாருங்க. ரைட், சரி. அடுத்தது நான் சொன்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாம் எழுதிக்கோங்கப்பா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டெக்ஸ் நாட் ரிலீஸ்டு பை நிதி ஆயோக்? ஓகே, ஸோ அதை என்ன அப்படின்னு கேட்டா சைல்டு வெல்பீயிங் இண்டெக்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, சைல்டு வெல்பீயிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணல. ஸோ அப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றது யாரு? ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றது யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுல டாப் லெவல்ல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு ஒன் ஆஃப் த டாப். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே கேரளா வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருப்பாங்க. இந்த பட்டியல்ல கேரளா வந்து டாப் ஃபர்ஸ்ட், செகண்ட் தமிழ்நாடு, மூணாவது ஹிமாச்சல் பிரதேசம், நான்காவது புதுச்சேரி. பாட்டம்ல இருக்கிறது யாருன்னு கேட்டா மேகாலயா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரிலீஸ் பண்றது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா IFMR லீட் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் NGO நிறுவனமான வேர்ல்டு விஷன் இந்தியா இவங்க தான் இதை ரிலீஸ் பண்றாங்க. ரைட்டா? புரியுதா? ஸோ அப்ப நிதி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா இதுல செக்யூரிங் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் அச்சீவ் த கோல் ஆஃப் சைல்டு வெல்பீயிங் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? பட் நிதி ஆயோக் இஸ் நாட் ரிலீசிங் த ரிப்போர்ட். ஓகே, ஸோ அதனால இந்த பி அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. சொல்லப்போனா இந்த ரிப்போர்ட் வந்து IFMR லீட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அந்த நிறுவனத்துல IFMR லீட் நிறுவனத்துல SM குபேந்திரன் நானும் வேலை பார்த்திருக்கேன் அப்படிங்கறத பெருமையாகவே சொல்லுவேன். சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஃப்ளோ த்ரூ தமிழ்நாடு? தமிழ்நாடு வழியா என்னென்ன ஆறுகள் போகுது? பொன்னையாறு, பாலாறு, செய்யாறு, தாமிரபரணி எல்லாமே தான் வரும். ஸோ அப்ப ஆல் தி அபோவ், அனைத்தும் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, தமிழ்நாடு சம்பந்தமா கொடுத்திருக்கிறாங்க. பின்வருவனவற்றில் தமிழ்நாட்டின் சிறப்பு தன்மைகள் யாவை? இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஹியூமன் ரிசோர்ஸ், ஆங்கில பேசும் மனித வளங்கள். ஆமா, மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல நிறையவே இங்கிலீஷ் பேசுறாங்க. சில மாநிலத்துல 1 2 3 அப்படிங்கிறது கூட ஆங்கிலத்துல தெரியாது. ABCD மொத்தம் எத்தனை எழுத்து அப்படின்னு கேட்டா 4ன்னு சொல்லுவாங்க, 26ன்னு கூட தெரியாது. ஓகே, ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தான் தமிழும் நல்லா நம்ம வந்து அத்துப்படியா இருப்போம். அதே நேரத்துல ஆங்கில அறிவும் கொஞ்சம் வந்து இருக்கு. யார்கிட்ட போய் கேட்டாலும், ஒரு ஆட்டோ ரிக்ஷாவா இருக்கட்டும், தென் வந்து ஒரு பஸ்காரனா இருக்கட்டும், பஸ் கண்டக்டர், டிரைவர், பிரைவேட், கவர்மெண்ட், எல்லாருக்குமே அது வந்து தெரியுது. 100% மெட்டல் ரோட்ஸ் இருக்கு, ஆனா அங்கங்க இல்ல. ஓகே, சோ அதுவும் வந்து எழுதிக்கோங்க. ஆப்ஷன் 4 வந்து வரும். ஃபர்ஸ்ட் இன் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், எஸ் கரெக்ட். ஹையஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், எஸ். ஈவன் மெடிக்கல் காலேஜும் ஹையஸ்ட் தான். ஓகே, சோ அதனால ஆல் தி அபோவ் வரும். வாழ்வழி திட்டம் தமிழ்நாட்டுல எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது? 1999. விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ஹேஸ் ஓவரால் லோயஸ்ட் பாப்புலேஷன் அஸ் வெல் அஸ் ஆல்சோ லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி? ரெண்டுமே நீலகிரி மாவட்டம் தான் வரும். பின்வருவனற்றில் எந்த நகரில் சர்வதேச விமான நிலையம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர்ல இருக்கு. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க சார், மதுரையில இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் மதுரையில தான் இருக்கேன். நம்மளை ஃபாலோ பண்ற எல்லா மாணவர்களுக்கும் தெரியும், மதுரை வந்து கார்கோ லெவல்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஈவன் சில கார்கோஸ் எல்லாம் வந்து துபாய் அந்த மாதிரிலாம் வருது. பார்ஷியலி இன்டர்நேஷனல், பட் நாட் ஃபுல்லி இன்டர்நேஷனல். திருச்சி அளவுக்கு இல்ல. ஓகே, சென்னைக்கு அடுத்து திருச்சி தான், திருச்சிக்கு அடுத்து கோயம்புத்தூர், அதன் பிறகு மதுரை வரும். பட் மதுரை இஸ் நாட் ஃபுல்லி இன்டர்நேஷனல். பட் நீங்க பெரியார் பேருந்து நிலையம் மதுரைக்கு வந்தீங்கன்னா, முக்கியமான பேருந்து நிலையத்துல எம்ஜிஆர் பேருந்து நிலையம், அதுக்கடுத்து பெரியார் பேருந்து நிலையம் இருக்கும். பெரியார் பேருந்து நிலையத்துக்கு போனீங்கன்னா சர்வதேச விமான நிலையம் செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அம்புக்குறி கொடுத்துருப்பாங்க. அந்த கிரைம் பிரான்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி இந்த அவனியாபுரம் அங்க வந்து டிமார்ட் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா கூட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்புக்குறி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி போடுறாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் மதுரை ஏர்போர்ட் இஸ் நாட் அன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி, எக்கனாமிக்ஸ் புக்ல இருந்து எடுத்த கேள்வி, 11th எக்கனாமிக்ஸ். தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் யான் பவுல் ஆஃப் இந்தியா, அதாவது நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்றோம். கோயம்புத்தூர் இஸ் கால்ட் அஸ் நிட்டிங் சிட்டி, அதாவது பின்னலாடை, பின்னல் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரை சொல்ல மாட்டோம், திருப்பூரை தான் சொல்லுவோம். அப்ப இது தப்பு. ஸோ 1 மட்டும்தான் ரைட்டு. ஸோ 1 ஒன்லி. ஈவன் பாம்பே வந்து பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியாவா இருந்துச்சு. அதை நீக்கம் பண்ணிட்டு அகமதாபாத்னு மாத்திட்டாங்க. அதே மாதிரி மான்செஸ்டர் ஆஃப் சவுத் அப்படிங்கிறத திருப்பூருக்கு தான் கொடுக்கணும். ஆனா இன்னும் கோயம்புத்தூர்லயே இருக்கு. அது ஏன்னு தெரியல, சேஞ்ச் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, மான்செஸ்டர்னா UK, அதாவது ஐரோப்பாவில் யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு நகரத்தோட பேர் தான் மான்செஸ்டர். அங்க வந்து நிறைய நூற்பாலைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரிதான்
இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் மாகாணமா இருக்கட்டும், பம்பாய் மாகாணமா இருக்கட்டும், அன்றைய காலகட்டத்துல பிரிட்டிஷ் இருக்கும்போது பம்பாய் மாகாணத்துல மும்பை நகரம், பாம்பே நகரம் அது வந்து மான்செஸ்டராக விளங்கியது. அவங்க அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் கோயம்புத்தூரும் பார்த்தா அடடே நம்ம மான்செஸ்டர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப அன்றைய காலகட்டத்துல பிரிக்கப்படாத கோயம்புத்தூர் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஸோ அப்ப மான்செஸ்டர் சொன்னது ரைட் தான். இப்ப திருப்பூர் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அப்ப திருப்பூர் தான் சொல்லணும். அதே மாதிரிதான் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சென்னையை வந்து டெட்ராய்டு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் ஒரு நகரம் வந்து நிறைய ஆட்டோமொபைல்ஸ் தொழில் சார்ந்ததாக இருக்கும். ஸோ அப்ப அந்த நகரம் வந்து அமெரிக்காவில் இருக்கு, டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் எதுன்னு கேட்டா நம்ம சென்னை தான். நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. நான் சொல்ற தகவல்களையும் சேர்த்து எழுதிட்டு வாங்கப்பா. சரி, வாட் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட் வைடு கெப்பாசிட்டி ஆஃப் சோலார் பவர் பை 2023? 2023 டேட்டாவை நான் இங்க கொடுத்துருக்கேன். 9000 மெகாவாட். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த டேர்ம் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி? டேர்ம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 2018 to 2023. Which among the following are objective of Tamil Nadu food processing policy? தமிழ்நாடு உணவு பதப்படுத்தும் கொள்கையின் நோக்கங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்டிங் ஃபார்மர்ஸ் இன்கம், ரெடியூசிங் வேஸ்டேஜ், வேல்யூ அடிஷன், செட்டிங் அப் ஃபுட் பார்க், இது எல்லாம் தான் வரும். 4மே சரியானதுதான். ஸோ அதனால ஆப்ஷன் டி, ஆல் தி அபோவ். அடுத்த கேள்வி, when was Public Health Act passed first in தமிழ்நாடு? பொது சுகாதார சட்டம் தமிழ்நாட்டுல எப்ப வந்துச்சு? 1939லயே வந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1939 வந்திருக்கும். அப்ப இருந்த மேதக அறிஞர் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் TSS ராஜன் அவர் இருக்கும்போதுதான் இந்த பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. மெட்ராஸ் மாகாணத்துல 1939 டாக்டர் TSS ராஜன் இருக்கும்போது கொண்டு வந்ததுதான் இந்த சட்டம். ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமாக மாறினது. ஓகேங்களா, தி டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்ஷன் மெடிசின், இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா விட்ரூ த November 18, 2021 இது பண்ணிட்டாங்க. ஸோ இதன் பிறகு வந்து இது ஏன்னா வந்து அதுக்கப்புறம் 2021ல வந்து இந்த கொரோனா அதெல்லாம் 2ஆம் அலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியமான சட்டமாக மாறியது. ஓகேங்களா, இவ்வளவு தகவல் வந்து இருக்குப்பா. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பின்னாடி நிறைய கடினமான உழைப்புகள் வந்து உண்டு. ஸோ அதனால இந்த நான் சொல்ற எல்லா தகவலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுதிட்டு வாங்க. அந்த தமிழ்நாடு ஹெல்த் ஆக்ட் 1939 இது வந்து அதுக்கடுத்து வந்து அமெண்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. 2020ல கூட இது வந்து அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2020, ஓகே, ஸோ ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாடு ஹெல்த் ஆக்ட் அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஹெல்த் ஆக்ட் பத்தி சொல்லக்கூடிய எனக்கு ஹெல்த் இல்லாம இருக்கு. சரி, பின்வரும் மாநிலங்களில் இந்தியாவில் தாய்மை இறப்பு விகிதம் குறைவாக உள்ளது எது? இதுதான் முன்னாடி பார்த்தோம். மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் வந்து கம்மியா இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநிலத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கேரளா டாப்ல இருப்பாங்க, தமிழ்நாடும் வந்துடும், மகாராஷ்டிராவும் வந்துடும். ஸோ 2, 3, 4 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதுல அஸ்ஸாம் வராது, பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. அடுத்த கேள்வி, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் லான்ச்டு டேஸ், எப்ப வந்து இந்த தேசிய ஊரக சுகாதார இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2005. அடுத்த கேள்வி, which organization signed a loan agreement for தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம்ஸ் ப்ரோக்ராம், அதாவது தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டத்திற்கான கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அமைப்பு எது? உலக சுகாதார அமைப்பு அப்படின்னு நினைப்பீங்க, இல்ல உலக வங்கி என்பதுதான் சரியானது. ஆப்ஷன் பி, வேர்ல்டு பேங்க் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேயா, கொஸ்டின் நிறைய கேட்கிறாங்கப்பா, எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. விச் ஸ்டேட் இன் தமிழ்நாடு ரிஜிஸ்டர்ட் வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் HIV? HIV மாநிலம் எய்ட்ஸ் மாவட்டம் அப்படின்னே வந்து இந்த மாவட்டத்துக்கு பழையவங்க, ஓகே, ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க. நிறைய புகழ் இருக்கக்கூடிய மாவட்டம் இது, தேனி மாவட்டம். ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு குறையாக இது இருக்கு. அதே நேரத்தில் நிறைய விடோஸ் இருக்கக்கூடிய மாவட்டமும் தேனி மாவட்டம் என்று ஒரு குறிப்பு வந்து சொல்லுது. ஓகேங்களா, ஸோ தேனி அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி, கன்சிடர் த ஃபாலோயிங் ரிகார்ட்ஸ் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் பத்தி கேட்டிருக்காங்க.
இதுல எது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 2014 தமிழகத்தின் உறுப்பு தான ஆணையம் டிரான்ஸ்டாண்ட் 2014 உருவாக்கப்பட்டது. சரி. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே உருவாக்கியிருக்காங்க. எஸ், இதுவும் சரிதான். ஸோ அப்போ ரெண்டுமே சரி. சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் இது கொண்டு வரும். அதே நேரத்தில் இந்தியாவிலே அதிகமா வந்து உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நம்பர்ஸ் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கு. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. உழவர் சந்தை திட்டம். சரிங்களா? உழவர் சந்தை பத்தி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை 1999 வந்திருக்கு. சரிதான். மதுரையில அண்ணா நகர்ல ஒரு தேட்டர் இருக்கும், அம்பிகா தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அம்பிகை மூகாம்பிகைன்னு முன்னாடி இருந்துச்சு. அம்பிகா ஸ்கிரீன் 1, 2 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அந்த தேட்டருக்கு அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு உழவர் சந்தை இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை இன் தமிழ்நாடு. அதை லான்ச் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் கிடையாது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வருவாரு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ரெண்டாவது தப்பு. உழவர் சந்தைனாலே கலைஞர் தான். ஈஸியான ஆப்ஷன். ரைட். அடுத்த கேள்வி, விஷன் 2023 இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா 2012. இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டா செல்வி ஜெயலலிதா அம்மா. ஐடென்டிஃபை த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் CN அண்ணாதுரை as சீஃப் மினிஸ்டர். என்னென்ன கொண்டு வந்தாங்க? ராஜமன்னார் கமிஷன் அவர் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ராஜமன்னார் கமிஷன் அவர் பண்ணலப்பா. ஸோ அதனால அது வராது. ஃபார்மேஷன் ஆஃப் ராஜமன்னார் கமிஷன். ஓகே, டாக்டர் PV ராஜமன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த கமிஷன் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். 1979 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கமிஷன் ரொம்ப முக்கியமான கமிஷனா இருந்துச்சு. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக கொண்டு வந்த கமிஷன். ஓகேங்களா? ஸோ டாக்டர் PV ராஜமன்னார் கமிஷன் வந்து ராஜமன்னார் அவர்கள் வந்து ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜா இருந்தவர். ஓகேங்களா? அதுவும் ஃபர்ஸ்ட் இந்தியன். ஓகேங்களா? 1948 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டாக இருந்தவர். 1961 தான் அவர் வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4வது ஃபினான்ஸ் கமிஷனா இங்க ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா, 4th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையில தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில மெம்பர்ஸா இருந்திருக்காரு நிறைய இடத்துல. ஓகே, ஸோ அப்புறம் டிஎம்கே இருக்கும்போது, டிஎம்கே கவர்மெண்ட் வரும்போது 1969 கருணாநிதி அவர்கள் தலைமையில தான் வந்து 3 மெம்பர் கொண்ட கமிட்டி உருவாக்கப்பட்டது. அதுக்கு தலைவரா வந்து டாக்டர் PV ராஜமன்னார் இருந்தாரு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக கொண்டு வந்தது. இந்த கமிட்டி சொன்ன விஷயங்கள் எதுவுமே செயல்பாட்டுக்கு வரலனா கூட இந்திய அளவுல இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் கமிட்டிஸ்ல தமிழ்நாடு கொண்டு வந்த கமிட்டியும் வெஸ்ட் பெங்கால் கொண்டு வந்த கமிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட்னு போட்டு வச்சுக்கோங்க. நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன் போன வருஷம் அந்த ADMK பீரியட்லயே இந்த கமிஷன் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ ராஜமன்னார் பற்றிய நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல ஏதாவது ஒன்னு கொஸ்டின் கேட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டா இங்கிலீஷ்ல வந்து த ரிப்போர்ட் ஆன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் அவரே எழுதுனது. அந்த புக் யார் எழுதுனதுன்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. இந்தியா ரிபப்ளிக் டே 1956 இதுவும் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா KM பணிக்கரோட இணைந்து வந்து PV ராஜமன்னார் எழுதியிருப்பாரு. ஸோ அதனால இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு. தமிழ்நாடு ரிப்போர்ட் 1971 அப்படின்னு சொல்லிட்டு PV ராஜமன்னார் கைப்பட ஒரு புக் எழுதியிருக்காரு. இதுவும் கேள்விகள் வர வாய்ப்பு உண்டு. சரி, அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். ராஜமன்னார் பத்தி நிறைய தகவல் பார்த்துட்டோம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 1, 2, 3 மட்டும் தான் வரும். அடுத்த கேள்வி பாருங்க. Who among the following introduced the concept the Human Development Index? மனித வள மேம்பாட்டு குறியீடு. அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டா இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்துதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. இந்தியாவில இருந்து பொருளாதார அறிஞரான அமர்த்தியா சென்னும் பாகிஸ்தானை சேர்ந்த மெஹபூப் உல் ஹக் 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் A and C. ஸோ அதனால D இஸ் ரைட் ஆன்சர். தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு எப்ப கொண்டு வந்தாங்க? 1970. குடிசை மாற்று வாரியம் கலைஞர் இருக்கும்போது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வீராணம் குடிநீர் திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 1976 CN அண்ணாதுரை அவர்களின் சிந்தனையில் உருவானதுதான் இந்த வீராணம் குடிநீர் திட்டம். இத்திட்டமானது செல்வி ஜெயலலிதாவால் 2014 முடிக்கப்பட்டது. இதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அண்ணாதுரை அப்படிங்கிறது சரிதான், ஆனா வந்து ஜெயலலிதா என்பது தவறு. ஓகேங்களா? the project was completed by ஜெயலலிதா in 2014 கொடுத்தது தவறானது.
சரி, அப்ப இது வந்து 2014 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது அந்த ஏரை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப வீராணம் அப்படின்னு சொல்றது வீர நாராயணபுரம். வீராணம் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா, இப்ப இந்த வீராணம் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா, வீர வீரநாராயணபுரம் ஏரி, ஓகேங்களா, லேக். அதை சுருக்கிதான் வீராணம் லேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்துல இருக்கு. தமிழ்நாட்டுக்கு முக்கிய ஆதாரமா, நீர் ஆதாரமா விளங்குது. இது வந்து சோழர்கள் காலத்துல கொண்டு வரப்பட்டது. குறிப்பா வந்து ராஜாதித்யன் சோழன், ராஜாதித்ய சோழன் சொல்லுவாங்க, அவர் டயத்துலதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன சொல்ல சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. குறிப்பா வந்து அங்க ஒரு விஷ்ணு கோயில் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, சோ அப்ப வந்து முதலாம் பராந்தகன் அவர் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட், இந்த வீராணம் லேக் பத்தி சொல்லலாம். இந்த வீராணம் வாட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும் போது அண்ணாதுரை வந்து கனவு கண்டார். இப்படி சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் வேணுங்கிறதுக்காக இந்த கடலூர்ல இருந்து வீராணம் திட்டத்தை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவர் கனவு கண்டாரு. ஆனா அதை வந்து செயல்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டா திரு கருணாநிதி அவர்கள். இது வந்து 2004ஆம் ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா அப்போதைய முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் முடித்து வைத்தார். ஓகேங்களா, 2014ங்கிறது தான் தப்பு, 2004ங்கிறது வரும். ஓகேங்களா, இது அந்த வீராணத்துல வந்து கிட்டத்தட்ட 45 ஆழ்துளை போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிணறுகள் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஆழ்துளை கிணறுகள் வந்து போட்டு பைப்லைன் வழியா தமிழ்நாட்டுக்கு வருது. கத்தி படத்துல நீங்க பாத்துருக்கலாம் அந்த சீன்ஸ் எல்லாம். ஓகே, சரி, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஈவன் பொன்னியின் செல்வன் புக் ஸ்டார்ட் ஆகும்போது வீரநாராயண லேக் அப்படின்னு சொல்லி, வீரநாராயண ஏரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கல்கி எழுதின அந்த பழைய தொடர், பொன்னி நதி பார்க்கணும் அந்த பாட்டு வரும்ல, அந்த ஸ்டார்டிங்ல பொன்னியின் செல்வன் அந்த புக்ல ஓபன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா வீரநாராயண லேக்ல இருந்து தான் ஆரம்பமே ஆகும். அவ்வளவு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த நம்பரை மட்டும் மாத்திக்கோங்க, 2004ன்னு போட்டுக்கோங்க, நாட் 2014. ஓகே, சரி. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுடைய தவறானதுன்னு கேட்டிருக்காங்க, அதனால 2 தப்பு. 2014 4. Who was benefited by Chief Minister Solar Power Greenhouse Scheme? Chief Minister Solar Power Greenhouse Scheme. முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடைய பசுமை வீடு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஊரக பகுதியில் வசிக்கும் மக்களுக்கானது, ரூரல் ஏரியா. ஓகேங்களா, ரூரல் ஏரியா தான் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி எப்ப கொண்டு வந்தாங்க? 1976. அண்ணா பல்கலைக்கழகம் 1976ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கீழ்காணும் முதலமைச்சர்களுள் உலக தமிழ் மாநாட்டை தங்களது பதவி காலத்தில் நடத்தியவர் யார்? எல்லாரும் தான் நடத்திருக்காங்க, கருணாநிதியை தவிர்த்து. திரு மு கருணாநிதியை தவிர்த்து மற்ற எல்லாருமே நடத்திருக்காங்க தன்னுடைய பதவி காலத்துல. நல்லா கவனிக்கணும். அப்ப கோயம்புத்தூர்ல கொடிஷியாவில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, அது வேற. ஓகேங்களா, வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து போடுங்க. அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடிஷியாவில் நடந்ததும் வரும். வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா வந்து சில தகவல் வரும். அதுவே ஒரு தனி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் என்னென்னலாம் WTCல வருது அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ்ல மொத்தம் 10th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் வந்து 2019 நடந்திருக்கு. ஓகேங்களா, அப்ப அதன்படி பார்க்கும்போது முதலாவது தமிழ் மாநாடு வந்து மலேசியாவில கோலாலம்பூர்ல நடந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கு வந்து அதை அரேஞ்ச் பண்ணது எல்லாமே யாருன்னா தனி நாயகம் அடிகளார் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 1968ல அண்ணாதுரை தலைமையில, அண்ணாதுரை மற்றும் பக்தவச்சலம் இவங்க தலைமையில வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தமிழ் மாநாடு வந்து நடந்துச்சு. சென்னையில நடந்துச்சு 1968ல. அண்ணா வந்துடுறாரா? அப்ப இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்கலாம், அண்ணாதுரை 1968 வந்துருவாரு. ரைட், அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அண்ணாதுரை மட்டும் இல்லாம பக்தவச்சலத்தையும் எழுதிக்கோங்க. 3வது தமிழ் மாநாடு வந்து பாரிஸ்ல நடக்கும், பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல 1970ல. 4வதுன்னு சொல்லும் போது இலங்கை ஜாஃப்னா, அதாவது யாழ்ப்பாணத்துல 1974 நடக்கும். 5வது உலக மாநாடு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா 1981 வந்து நடக்கும். ஓகேங்களா, டாக்டர் எம்ஜிஆர் வந்துட்டாரா? இது மதுரையில் நடக்குது. எம்ஜிஆர் தலைமையில மதுரையில வந்து 1981 நடக்குது. அப்போ வந்து ஒரு மீட் போட்டிருப்பாங்க. இங்க வந்து உலக தமிழ் மாநாடு நடத்தினதுக்காக ஒரு பெரிய மண்டபம் கட்டணும்னு சொல்லி, அது இப்பதான் வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 5-6 வருடத்துக்கு முன்பு. அங்க வந்து TNPSCக்காக வந்து சில ஹால்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அங்க உட்காந்து இன்றளவும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள். ஓகே, 6வது தமிழ் மாநாடு மீண்டும் வந்து மலேசியாவில கோலாலம்பூர்ல நடக்குது 1987ல. 7வது மாநாடு வந்து மொரிஷியஸ்லயும், 8வது மாநாடு தஞ்சாவூர்ல நடக்குது 1995ல.
செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நடந்தது. ஓகேங்களா. அடுத்தது அகைன் வந்து மலேசியாவுல கோலாலம்பூர்ல 9வது மாநாடு நடக்குது. 10வது மாநாடு இப்ப 2019 சிக்காகோ, அமெரிக்கால சிக்காகோவில் நடக்குது. சர்வதேச தமிழ் ஆய்வாளர்களும் மற்றும் சிக்காகோ தமிழ் சங்கமும் இணைந்து நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 10 தமிழ் மாநாடு. ஓகேங்களா. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கிறாங்க. ஈவன் வந்து 10வது தமிழ் மாநாடு வந்து IATRன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச், அண்ட் வந்து சிக்காகோ தமிழ் சங்கம், ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்கா, FETNA அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சிக்காகோவில் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஒரு அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அங்க வந்து ஒரு செமினார்ல வந்து என்ன டைட்டில் அப்படின்னு கேட்டா, கீழடி நம் தாய்மடி அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாநாட்டை வந்து பாத்தீங்கன்னா GU போப் அவர்களுக்கு அவர்களுடைய 200வது பிறந்த தினம், அதனால வந்து அதுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் வந்து மலேசியாவில் தனிநாயக அடிகளார் தலைமையில் நடந்திருக்கும். அடுத்து வந்து 1968 அண்ணாதுரை, 81 MGR, 95 ஜெயலலிதா. ஓகே. சோ இதுதான் வந்து நடந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுல நடக்கல. ஓகே. சோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய DMK கவர்மெண்ட் இந்த இதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா முற்றிலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கூடுதல் தகவல், 11வது உலக தமிழ் மாநாடு, ஓகேங்களா, வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் 2023. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுவும் KL தான் நடந்திருக்கு, கோலாலம்பூர், மலேசியா. மலேசிய தமிழர்கள் பயங்கரமானவங்கப்பா. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தமிழ் ரிசர்ச் இந்தியா பிரான்ச் மலேசியால இருக்கு. நந்தன் மாசிலா மணி தலைமையில இது வந்து நடக்குது. ஓகேங்களா. சோ நடந்திருக்கு. ரைட். இப்ப கருணாநிதி ஐயா தலைமையில நடக்கவில்லை என்பதுதான் முக்கியமான ஒன்று. ரைட். எழுதிட்டீங்களா? சரி, அடுத்த தகவல் பாருங்க. 1992 ஜெயலலிதா இனாகிரேட் தி ஃபர்ஸ்ட் கேடல் பேபி ஸ்கீம். அதாவது முதல் இந்த ஸ்கீம் வந்து சேலத்துல 1992 நடந்திருக்கும். தொட்டில் குழந்தை திட்டம் மிக மிக மகத்தான திட்டம். இந்த திட்டத்தினால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபுல் தனி வீடியோவே போட்டிருக்கேன்ப்பா. நீங்க பெண் குழந்தைகள், பெண்கள் மகளிர் தினம் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கற்பதேச சேனல்ல பாத்தீங்கன்னா, இந்த கேடல் பேபி ஸ்கீம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். இதனால குழந்தை இறப்பு விகிதம் இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா சிசு கொலையெல்லாம் வந்து நடந்திருக்கு அந்த டயத்துல. கருத்தம்மா படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த குழந்தை பெண் குழந்தையா இருக்கா, இல்ல தவறான வழியில் வந்திருக்கா, தொட்டில போட்டுட்டு போங்க அப்படின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு. சேலத்துல இத நடந்திருக்கு அப்படிங்கறது எழுதிக்கோங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து, இந்த கேள்வி கேட்க மாட்டாங்கப்பா. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க. 2013 கொண்டு வந்தது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ, இந்த கேள்வி கேட்க போறது இல்லை. சரி, அடுத்த கேள்வி. மெட்ராஸ் என்பது சென்னை ஆனாலும் எப்பவுமே மெரினா தான் அப்படின்னு பாட்டெல்லாம் வரும்ல. இது நான் நிறைய தடவை நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். சென்னை அப்படின்னு மாத்தினது 96. 1969 தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 1996 இங்க பாருங்க, இது அப்படியே திருப்பி போட்டா சென்னை. நம்ம மாநிலத்துக்கு பெயர் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது 69 அன்று. தமிழ் மாநிலத்தின் தலைநகர் மெட்ராஸ் என்ற பெயரை சென்னை என்று மாற்றியது 1996. இதை மாத்தினது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள். இது மாத்தினது யாருன்னா திரு மு கருணாநிதி அவர்கள். நான் MK அப்படின்னு மட்டும் போடுறேன். சரிங்களா. அடுத்த கேள்வி. மேட்ச் தி ஃபாலோயிங் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது கரண்ட் டேட்டா ஒரு தடவை பாருங்க. நான் இது வந்து போன வருஷத்தோட டேட்டா அப்படிதான் இந்த இதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கரண்ட் டேட்டா ஒரு தடவை பார்த்துருங்க. அடுத்த கேள்வி. ஐடென்டிஃபை தி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜெயலலிதா. இதுவும் வராது, பட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தது அவங்க தான். GPSP உள்ள வச்சதும் ஜெயலலிதா அம்மா தான். அந்த அளவுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பை கரைத்து குடித்தவர் தான் செல்வி ஜெயலலிதா அம்மா. ஒரு தடவை வந்து அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்க சிஎம் ஆகலாம் என்ன இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. இந்தியாவிலே மிக தலை சிறந்த ஒரு வழக்கறிஞர் இல்லைன்னா வந்து அரசியல் வல்லுநரா மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது இந்த டெலிவிஷன் ஸ்கீம் டாக்டர் கருணாநிதி ஐயா கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் விமன் போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மா தான். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கொண்டு வந்ததும் அவங்க தான். ஸோ அதனால வந்து ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்கீம் இதுவும் ஜெயலலிதா அம்மையார் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது லான்ச் பண்ணது வந்து இங்க பாருங்க, ஜெயலலிதா அம்மையார் தலைமையில தான் கொண்டு வந்தாங்க. லான்ச் பண்ணது 2011 கிடையாது. ஓகேங்களா.
ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாடுன்னு நீங்க போட்டீங்கன்னா வரும். 2001 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. RWH ஸ்கீம் வந்து 2001 அப்படின்னு மாத்திக்கோங்க, நாட் 2011, இட்ஸ் 2001. The post VAO was created in DAS. VAO வந்து எப்ப கிரியேட் பண்ணது? எம்ஜிஆர் அவர்கள் கிரியேட் பண்ணியிருப்பாரு. கர்ணம் அப்படிங்கிறது VAOன்னு மாத்திருப்பாங்க 1983. 2011 சென்சஸ் தான் இப்பயும் இருக்கு. 2021 சென்சஸ் இன்னும் வரல. ஓகே, 10 வருடத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுப்பாங்க. 2021 சென்சஸோட டேட்டா வந்து 2026 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ப்ராசஸ் நடக்கிற மாதிரியே தெரியல. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த லிட்ரேசி ரேட், கல்வி அறிவு அல்லது எழுத்தறிவு விகிதம், அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு 80% இருக்கிறோம், 80.33. கேரளா என்னைக்குமே வந்து டாப் ரேட் தான், பட் 93.91. மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து. ஓகே, நம்ம தமிழ்நாடை விட கொஞ்சம் கூடுதல் தான் மகாராஷ்டிரா, 82.91. ஆல் இந்தியா லெவல்னு பார்க்கும்போது 74.04. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். இந்திய சராசரியை விட தமிழ்நாடு அதிகமாக தான் இருக்கு. ஆனா இந்தியாவிலே அதிகமா லிட்ரேசி ரேட் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 12ஆம் வகுப்பு புக்கை போய் பாருங்க, திரிபுரா அப்படிங்கிற மாநிலம் இருக்கும். ஓகே, கேஸ் ஸ்டடீஸ்ல கொடுத்துருப்பாங்க, புக் டேட்டா தான் ஒரு தடவை எடுத்து பாருங்க. ரைட். அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அவர் ஸ்டேட் இஸ் as largest economy in India. இந்த லிஸ்ட்ல நம்ம 2வது இடம். ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா வந்துடும், 2வது தமிழ்நாடு. அடுத்தடுத்த இடங்கள்ல குஜராத், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இருக்கும். ரைட். நம்ம 2வது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ராஜாஜி இன்ட்ரோடியூஸ் மாடிஃபைடு சிஸ்டம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் இன் 1953. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பள்ளி நேரத்தை குறைக்கிறது தான் வரும். பள்ளி நேரத்தை குறைக்கிறது. அப்புறம் தான் வந்து குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்து மாட்டி இருப்பாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் given financial assistance to marriage for women, poor women through the scheme in the name of DAS. தமிழ்நாடு அரசானது ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டத்தை யாருடைய பெயரில் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா மூவலூர் ராமாமிர்த அம்மையார் தலைமையில கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 விதமான மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து இருக்கு. அதாவது இருக்கு ஆனா இல்ல. ஓகேங்களா? ஸோ 5 விதமான ஸ்கீம் இருக்கு. அந்த 5 விதமான ஸ்கீமையும் ஒரு தடவை பாத்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா 5 பேர்கள் நிறைய தடவை கேட்கறாங்க. மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு திட்டம், இது வந்து பாத்தீங்கன்னா புவர் விமனுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க, தாலிக்கு தங்கம் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுல 6லிருந்து 12வது வரைக்கும் ஈவன் வந்து காலேஜ் ஹையர் ஸ்டடிஸ் பண்றவங்களுக்கும் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. ஓகே, தர்மாம்பாள் அம்மையார் நினைவு திட்டம், இது வந்து பாத்தீங்கன்னா விடோ ரீமேரேஜ் தர்மாம்பாள்னு கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து கைம்பெண் மறுமண திட்டம். ஓகேங்களா? அதுக்கடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, இது எழுதிக்கோங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜுக்காக. ஓகே, இன்டர்காஸ்ட் மேரேஜுக்காக இருக்கும். இது வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து சில இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். இந்த மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணிருக்கணும் கண்டிப்பா. யூ ஹேவ் ஸ்டடிட் 10th பாஸ். இதுல தாலிக்கு தங்கம் எல்லாம் இருந்துருச்சு, இப்ப எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. ஓகேங்களா? அதே நேரத்துல இந்த அன்னிபெசன்ட் அம்மையார் அவங்க பேர்ல எதுவுமே இல்ல. அவங்க பேர்ல எதுவுமே இல்ல. அன்னை தெரசா பேர்ல இருக்கு, மதர் தெரசா. அவங்க பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஃபன் கேர்ள்ஸ்க்காக இருக்கு. ஆர்ஃபன் கேர்ள்ஸ், அதாவது ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். இதுக்கு வந்து எந்த இன்கமும் தேவையில்ல, எந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் தேவையில்ல. அவங்க ஆதரவு இல்லாதவங்க ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்திருக்காங்கன்னா 25,000 ரூபாய் கொடுப்பாங்க. 8 கிராம் கொண்ட 22 கேரட் தங்கம் வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்படும். இதுல கிராஜுவேட்
அதாவது கல்வி தகுதியோட இருந்தாங்கன்னா, கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா 50,000 வழங்கப்படும். இது கூடுதல் தகவல். ஓகே, இப்ப நான் சொன்ன இந்த திட்டம் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் நிறுத்தி வைத்துள்ளார்கள். இதெல்லாம் உண்மையிலே நல்ல ஒரு திட்டம் நிப்பாட்டிட்டாங்க. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. தமிழ்நாடு யூனிவர்சிட்டி, சாரி மன்னிக்கணும், தமிழ் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1981, ரைட். விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2011 கிடையாது. ஸோ அதனால எது சரின்னு கேட்டிருக்காங்க, 1 மட்டும்தான், ஏ தான் ரைட்டு. ஓகேங்களா. ஸோ அதுவும் விர்ச்சுவல் இது வந்து பாத்தீங்கன்னா 17 பிப்ரவரி 2001 கொண்டு வந்தாங்க. சரி, அந்த டயத்துல வந்து 2வது தமிழ் இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. அது வந்து 1999 நடந்தது. அப்பதான் இந்த இதை கொண்டு வந்திருந்தாங்க, தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. ஓகே, 1999 டாக்டர் மு கருணாநிதி தலைமையில 2nd தமிழ் இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. அது எழுதிக்கோங்க, ஏன்னா தமிழ் கான்ஃபரன்ஸ் லிஸ்ட்ல அது வரல, கருணாநிதி ஐயா பேர் வரல. ஸோ அதனால இது எழுதிக்கோங்க. ஹூ இன்ட்ரடியூஸ் கூவம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம்? அடே அப்பா, கூவம் இன்னைக்கும் போனா கூவமா தான் இருக்கு. நான் முதல் சின்ன வயசுல இருக்கும்போது சிங்காரவேலான்னு ஒரு படம் பார்த்தேன், கமலஹாசனோட படம். கூவம் வழியா போயிடாத, ரொம்ப நாரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓ, நீ ஆட்டோல ஏத்துனதை விடவா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரன் சொல்லியிருப்பான். எப்பா கூவம் வழியா போவான்னு சொன்னல, என்ன கப்பியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ணாதுரை இருக்கும் போதே கூவம் இம்ப்ரூவ்மெண்ட் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு சென்னை மாநகராட்சியுடைய தந்தையாக, அதாவது மேயராக மாறியிருப்பாரு ஸ்டாலின் ஐயா, இப்போதைய முதல்வர், அப்போதைய சென்னையுடைய மேயர். அப்பையும் கூவத்தை நாங்க வந்து லண்டன் தேம்ஸ் நதிக்கு நிகராக மாத்தோம்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்பயும் கூவமா தான் இருக்கு, மாறவே இல்லை. ஆனா ஓட்டு மட்டும்தான் வாங்குறாங்க. நான் பொதுவா சொன்னேன் மக்களே, ஹூ இன்ட்ரடியூஸ் அப்படின்னு கேட்டா சி.என். அண்ணாதுரை. ஒருத்த கேள்வி 1.5 மார்க் கூட நம்ம நிப்பாட்டிக்குவோம், அரசியல் வேண்டாம். நான் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரீஸ் வேர் ஸ்டார்டட் டியூரிங் த ரெஜிம் ஆஃப் கே காமராஜ்? கீழ்கண்டவற்றில் காமராஜ் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட தொழில்துறை எவை? நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். 4 கண்டிப்பா வரும், எல்லாத்துலயுமே இருக்கு பாருங்க. 4 ஆல் தி அபவ்லயும் 4 வந்துடும். அதனால இது இருக்கு. மேட்டூர் காகித தொழிற்சாலை. தென் வந்து பாத்தீங்கன்னா சேலம் எஃகு வராது. ரயில்வே பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப் இருக்குல்ல, அது வந்துடும். ரயில் கோச் ஃபேக்டரி பெரம்பூர், அது வரும். சேஃப் இல்ல, ஆர்சிஎஃப். ஓகேங்களா. ஸோ அது வரும். சேலம் ஸ்டீல் பிளான்ட் மட்டும் வராது, செயல். அப்ப நம்ம தமிழ்நாடு தொழில்துறை ரீதியாகவும் பெரிய மாநிலமா மாறினதுக்கு காரணம் படிக்காத மேதை, கல்வி தந்தை காமராஜர் அவர்களே, கிங் மேக்கர் இவர் தான். ஓகேங்களா. ஸோ அப்ப இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1, 3, 4 ஆப்ஷன் ஏ. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டாப் டிஸ்ட்ரிக்ட் வித் HDI. இதுவும் பழைய டேட்டா. ஸோ அதனால வந்து நான் ஆப்ஷன் மட்டும் மார்க் பண்றேன். கரண்ட் டேட்டாவை ஒரு தடவை பாத்துருங்க. பழைய டேட்டா தான் இன்னும் இருக்கு, பட் ஜஸ்ட் ஒன்ஸ் அகைன் ரீசெக் வித் இன்டர்நெட். தமிழ்நாட்டின் மாநில திட்டக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1971. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் யார் கொண்டு வந்தாங்க? சாரி, எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? 1971 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். ஓகே, ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கேட்பாங்க. இது மெயின்ஸ்லயும் இருக்குப்பா, தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங். ஓகே, ஸோ அது பத்தின டீடைல்ஸ் என்னென்ன சொல்லுங்க. ஒரு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அதுக்கும் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு தலைவர் யார்? இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. 1971 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. இப்பயும் வந்து முதல்வர் தலைமையின் கீழே தான் வந்து இது நடக்கும். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இது நடந்துகிட்டு இருக்கு. 2021 10 மெம்பர் பாடியாக இது மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா. அப்ப 10 மெம்பர் பிளான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீகான்ஸ்டியூட் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, 2021. ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டா மாத்திருக்காங்க, அதனால பாத்துக்கோங்க. இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் உள்ளக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேலன்ஸ்டு growth ஃபண்ட் SBGF இதுவும் உள்ள இருக்கும். அதே நேரத்தில் TANII தமிழ்நாடு இனோவேஷன் இனிஷியேட்டிவ் இதுவும் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் லேண்ட் யூஸ் ரிசோர்ஸ் போர்டு இதுவும் உள்ள இருக்கும். ஓகேங்களா. இந்த 3 நிறுவனமும் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கீழேயே இருக்கும். ஓகேங்களா. இந்த ஆர்கனைசேஷனுக்கு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் தான். இது கீழே ஒரு சேர்மன் வந்து இருப்பாரு. அது கீழே ஃபுல் மெம்பர் பாடி, அடிஷனல் மெம்பர்ஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மெம்பர் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இதுக்கு தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு சேர்மன் இல்லைன்னா சேர்பர்சன் யார் அப்படின்னு கேட்டா
சிஎம் ஆஃப் த ஸ்டேட் தான். ஓகே, ஸோ வைஸ் சேர்மன் அப்படின்னு கேட்டா இப்ப தமிழ்நாடு பிளானிங் கமிஷனுடைய, அதாவது தமிழ்நாடு மாநில திட்ட குழுவின் துணைத் தலைவர் டாக்டர் ஜெயரஞ்சன். டாக்டர் ஏ ஜெயலலிதா இல்ல, ஜெயரஞ்சன். எழுதிக்கோங்க, கொஸ்டின் வரும். ஃபுல் டைம் மெம்பர்ஸா சிலர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அது நீங்க வெப்சைட்ல போய் ஒரு தடவை பாருங்க, நிறைய தகவல்களோட வந்து இருக்கு. பார்ட் டைம் மெம்பர்ஸ் இவங்களும் உள்ள வருவாங்க. இதுல ரொம்ப முக்கியமா இந்த ஒரு டாக்டர் இருப்பாரு, டாக்டர் சிவராமன், அவரும் பிளானிங் கமிஷன்ல மெம்பரா இருக்கிறாரு. எக்ஸ் அபிஷியோ சேர்மனா வந்து பாத்தீங்கன்னா உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி மெம்பர் செக்ரட்டரியா வந்து செக்ரட்டரி சுதா ஐஎஃப்எஸ் அவங்க இருக்கிறாங்க, திருமதி சுதா ஐஎஃப்எஸ். ஸோ எழுதிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் அபிஷியோ மெம்பர் லிஸ்ட்ல ரமேஷ் சந்த் மீனா ஐஏஎஸ் அவரும் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்ப சொன்னது எல்லாமே ஒரு தடவை எழுதிட்டு வாங்க, எழுதிக்கோங்க எல்லா தகவலையுமே. சரி, அடுத்தது நிறைய தடவை கேட்ட கொஸ்டின், ரிப்பீட் கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபவுண்டேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். மொதல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல அன்னை தெரசா பல்கலைக்கழகம், தென் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி, தென் தான் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஸோ அப்போ 4123, சாரி அது மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும். ஸோ அப்போ 2341 அதான் ஆன்சர். 2341 தான் ஆன்சர். சரி, இப்ப இதனுடைய வருடங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க நீங்க வந்து ஜஸ்டிஸ் இயக்கம் படிக்கும் போதே பார்த்திருப்பீங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகமும் ஆந்திரா பல்கலைக்கழகமும் அடுத்தடுத்து வரும். ஸோ அது மட்டும் உங்களுக்கு அதாவது வருடத்தோட கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, தாய் அப்படிங்கிற ஒரு திட்டத்துடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேள்வி இப்போ வராது, வர வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் தெரிந்து கொள்க. தாய் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஜே ஜெயலலிதா அம்மையாரால் கொண்டு வரப்பட்ட திட்டம். தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் என்பதை சுருக்கிதான் தாய் திட்டம். ஓகே, இது 2011-12 கொண்டு வந்த திட்டம். ஒவ்வொரு இடத்துலயுமே, ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி குக்கிராமமா இருக்கட்டும், அங்க வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணுங்கிறது தான் மோடே. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்துல் கலாம் ஐயாவோட புறா திட்டத்தோடைய ஒரு இன்ஸ்பிரேஷனா கொண்டு வந்த ஒரு திட்டம். புறா திட்டம்னா என்ன அர்த்தம்? PURA. பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டத்தினை குறித்து தவறான கூற்றினை தேர்ந்தெடு. பெரியார் சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லும் போதே ஐடியா கருணாநிதி, எராடிகேட் கேஷ் டிவிஷன், இனாகிரேட்டட் பை ஜெயலலிதா வருமா என்ன? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சமத்துவபுரம் வந்து பாத்தீங்கன்னா மேலக்கோட்டை மதுரையில கொண்டு வந்தாங்க. அப்புறம் எப்படி வந்து ஜெயலலிதாவா இருக்கும்? வாய்ப்பு இல்லை. ஓகே, சோ அப்ப ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர், அதாவது தவறான ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு ஜிடிபி லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் இன் இந்தியா எத்தனாவதுன்னு கேட்டிருக்காங்கப்பா? 2வதுப்பா, அவ்வளவுதான்ப்பா. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பெர் கேபிட்டா இன்கம் ஸ்கூல் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க 11th ஸ்டாண்டர்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின். ஸோ அதனால இதை பாருங்க. தமிழ்நாடு, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஸோ தமிழ்நாடு பாத்தீங்கன்னா வந்து சுமார் 2200. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 1670. பாகிஸ்தான் என்ற நாடு வந்து பாத்தீங்கன்னா 1400 தான் வருது. பங்களாதேஷ் 1358 தான். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை பி தியாகராயர் எப்போது வெளியிட்டார்? 1916. Who offer legal status to self-respect marriage in தமிழ்நாடு? ஸோ இது பெரியார் அவர்கள் கொண்டு வந்து அண்ணாதுரை அவர்கள் வந்து செயல்படுத்தி இருப்பாரு. ரிங் அண்டு தாலி அப்படின்னு இருக்கும். அதை பெரியார் பார்த்துட்டு அண்டு தாலி வேணா ஆறுன்னு மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வீரமணி அவர்கள் கொண்டு போய் அண்ணா கிட்ட கொடுத்து, சாரி பெரியார் கிட்ட கொடுத்து அதை மாத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு திருப்பியும் வந்து வீரமணி அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் கிட்ட கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாரு. அப்ப அண்ணாதுரை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெரியாருடைய யோசிக்கும் திறன் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அண்டுனா கட்டாயம் ஆயிருது, அதனால தாலிங்கிறது கட்டாயம் ஆயிரும், அதனால ஆறுன்னு மாத்த சொல்லுவோம். சரி, கருணாநிதி ஹெட் கவர்மெண்ட் ஃபார்ம்டு த சட்டநாதன் கமிட்டி ரிகார்ட்ஸ் டேஸ். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், அதுக்குதான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
நிறைய தடவை நான் மண்டல் கமிஷன் சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. லெதர் இண்டஸ்ட்ரி, தோல் தொழிற்சாலை எங்க அமைந்திருக்கவில்லை? நாமக்கல்ல இல்ல. ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி மூணுமே வந்து தோலுக்காக பெயர் பெற்றதுதான், அதாவது லெதர் இண்டஸ்ட்ரிக்கு பெயர் பெற்றது. சரி, 75th கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். குடிமராமத்து திட்டம் குறித்து தவறான கூற்றினை தேர்ந்தெடு. இந்த திட்டம் காஞ்சிபுரத்தில் மணிமங்கலம் கிராமத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. சரி. ஓல்டு ஸ்கீம் ஆஃப் கலெக்டிவ் ரிப்பேர்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ், எஸ். Was discontinued in British rule, yes. Launched on 13 March 2018 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் தவறானது. ஓகே, இதுதான் தவறானது. நடந்தாய் வாலி காவேரி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டையே வந்து பாத்தீங்கன்னா இந்த குடிமராமத்து திட்டத்துக்கு கீழே வச்சிருப்பாங்க. மோடி அவர்கள் எல்லாம் சந்திச்சு வந்தாரு எடப்பாடி அவர்கள். சரி, அப்ப இந்த இதுல இந்த ஸ்கீம்ல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த இதுல 2017 போட்டுக்கோங்க. மணிமங்கலம், காஞ்சிபுரம், மற்றது எல்லாமே ரைட்டு தான். ஓகே, ஸோ இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் எழுதுனவங்களுக்கு ஏரியா அண்ட் வால்யூம் மென்டல் எபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த 75 கேள்விகளே சிறந்த கேள்விகளாக இருக்கு. இதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். குரூப் 2 2024 எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.